அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்டா, நான் செஞ்சு காட்ட போகிறேன். நானும் தந்து ரொட்டியும். நம்ம சிக்கன் சால்னா வைப்போம், மட்டன் சால்னா வைப்போம், தந்தூரி சிக்கன் வைப்போம். ஏதாச்சும் நம்ம செய்கிறோன்னா அதுக்கு நான் ரொட்டி வேணும். அது நம்ம வீட்லேயே எப்படி செய்யலாம், ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் மாவு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆக்டிவ் பண்ணி வச்சுட்டேன். எப்படி அப்படின்னா, நம்ம பிஸாவுக்கு செஞ்சோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு காமிச்சோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதை நான் மிஷினில் அரைச்சி இதை நான் செஞ்சு வச்சுட்டேன். இதை நீங்கள் கையாலையும் செஞ்சுக்கலாம். என்ன பட்டர் நான் எப்படி செய்யறதுன்னா, நான் செஞ்சுட்டு பட்டர் நான் ஊற போட்டிருக்கேன். நான் கார்லிக் பட்டர் செய்யலான்னு சொல்லிட்டு கார்லிக் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, நான் அதை 1/2 ஸ்பூன் இதில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். என்ன உங்கள்கிட்ட பவுடர் இல்லை, பூண்டு பவுடர் இல்லை அப்படின்டாக்கா நீங்கள் பூண்டு கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி விட்டு பூண்டை போட்டு நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. சூடாக கிடையாது. நான் இப்போ பட்டரை ஃபஸ்ட்டு நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க. ஓவன்லேயோ இல்லை அடுப்புலையோ சூடு பண்ணி ஊற்றிக்கிட்டு இது மாதிரி கார்லிக்கை பூண்டை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மாவு வச்சுக்கிட்டேன். இப்போ நான் ரொட்டி சுடுறேன். பாதி மாவு போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம கத்தியில் கொஞ்சோண்டு நம்ம எண்ணெய் தடவிட்டு நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ நம்ம அது மாதிரி கட் பண்ணி கோல் பண்ணி இங்கே சைடில் வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம இப்படி கோல் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். நமக்கு ரொட்டி மாதிரி வர முடியாது. ஏன்னா நமக்கு எந்த ஷேப் வேணுமோ நம்ம அது மாதிரி பண்ணிக்கலாம். கோலாக வேணுமோ நீட்டாக வேணுமோ நான் இப்போ எப்படி வந்திருக்கோ அந்த மாதிரி போட்டிருக்கேன். போடக்கூடாது. தவாவில் ஸ்லோவாக வச்சு இதை இப்படி போட்டுருங்க. போட்டுட்டு அதோட மூடியை போட்டு இது மாதிரி மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் திருப்பி போட்டிருக்கேன். இதை பாருங்க, அதே மாதிரி மூடிடுங்க. பாருங்க, திருப்பிடுங்க. அடுப்பு எவ்வளோ ஸ்லோவாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வெந்துருச்சுல்ல, கார்லிக் எடுத்து இப்படி தடவி விட்டுருங்க. ஒரு பக்கம் தான் தடவணும், 2 பக்கம் தடவக்கூடாது. நல்லா மணக்குது கார்லிக் வாசனை, பூண்டு வாசனை. இன்னொன்னும் செஞ்சு காட்டுறேன். அது மைதாவா இருக்குல்ல, நம்ம அதை எடுத்து போட முடியாது. அதனால தான் அது அந்த மாதிரி போகுது. இந்த பாருங்க எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுருவோம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். ரெண்டாவது இதுவும் ஆயிடுச்சு. கார்லிக் தடவிட்டோன்னா இன்னொன்று இந்த தவாலை போட்டு நான் காட்டுறேன். அதில் என்ன செய்யணும், நம்ம பின்னாடி பக்கம் தண்ணி நிறையா தடவிக்கணும். இந்த மாதிரி உருட்டி இப்படி எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் பூரா தண்ணி நல்லா இந்த மாதிரி தண்ணி தடவிட்டு போட்டு விட்டுறணும். அது அப்படியே அது கொஞ்சம் வெந்துக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி வெந்த உடனே இப்படி முட்டை இப்படி வந்த உடனே நம்ம இப்படி தலைக்கீழே இப்படி கேஸில் காமிக்கணும். இது ஒரு விதமான தந்து ரொட்டி, இதுக்கு பேர். அது நான் இது தந்து ரொட்டி. இதை இதுமாரி பார்த்துக்கணும். நம்ம சூடு வரும், அதுலேயே அது முன்பக்கம் வெந்துடும். திருப்பிலாம் போடக்கூடாது. ஒரு சைடு நம்ம ரொட்டி மாதிரி தேய்ச்சிட்டு தண்ணி தடவிட்டு ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி இதை பாருங்க, இது மாதிரி சுட்டுக்கணும். சுட்டு நம்ம கார்லிக் தடவிக்கலாம், இல்லைன்னா அப்படியே வச்சு சாப்பிட்லாம். கார்லிக்லாம் வேணாம், பட்டர்லாம் வேணாம் அப்படின்னா, இல்லை வெறும் பட்டர் மட்டும் போதும்னா வெறும் பட்டர் மட்டும் தடவிக்கலாம்.
இதாங்க தந்தூரி ரொட்டி நான். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்துக்குங்க. நான் இதில் உங்களுக்கு இன்னொன்று போட்டு காட்டுறேன். தண்ணி தடவிட்டா போட்டாச்சு. தண்ணி பக்கம் கல்லில் போட்டுருங்க. நான் வந்து பின்னாடியும் இதில் கொஞ்சம் கார்லிக் தடவுறேன். இங்கே பாருங்கள், எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். எப்படி வந்திருக்கு பாருங்கள் எல்லா ரொட்டியும். அதுவும் எப்படி இருக்குது பாருங்கள், நாலாக மடித்து நம்ம கையில் வச்சா கூட எப்படி இருக்குது பாருங்கள், ஸ்பஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்கள். என்ன இதே மாதிரியே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் கடையில் வாங்காதீங்க, வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லாம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். கடையில் வாங்காமல் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.